தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் தவறான செயல்களில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் பட்டியலை கல்வித்துறை சேகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி ஒருவருக்கு 3 ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களின் கல்வி தகுதி ரத்து செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார். தற்போது அதிகரிக்கும் பாலியல் தொல்லை சம்பவம் எதிரொலியாக கடந்த 2012ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணையின் கீழ் நடவடிக்கை எடுக்கும் பணிகளில் கல்வித்துறை தீவிரமாக இறங்கியுள்ளது. அந்த வகையில் கடந்த 10 ஆண்டுகளில் தவறான செயல்களில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் பட்டியலை கல்வித்துறை சேகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தொடக்க கல்வித்துறையில் 80 பேரும், பள்ளிக் கல்வித்துறையில் 175 பேரும் என 255 பேர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும், அவர்கள் மீது பணி நீக்கம், கல்வி தகுதி ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகளை கல்வித்துறை முடுக்கிவிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.